சர்வலோகத்தின் ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியை உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையின் பகற்காலத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து வருகிறபடியே கடந்த 2 பாகங்களாய் தேவன் ஒருவரே என்று எழுதப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதான அநேக இடையூறுகளில் ஒரு சில இடையூறுகளை எடுத்துக்கொண்டு அதை தெளிவுபடுத்தும்படியாக சத்தியவேதம் சொல்லும் ஒருவரே தேவனுங்கிற வெளிச்சத்தை உங்களுக்கு பகிர்ந்தளிக்க ஆவியானவர் எனக்கும் உதவுவாராக. கேட்கிற உங்களுக்கும் அதை உங்கள் மனக்கண்களில் பிரகாசிப்பிப்பாராக. ஆமேன். நான் வாசித்ததான கடந்த நாட்களில் சிந்தித்ததான பகுதியில் நான் முந்தினவரும் என்று சொல்லி முந்தினவர் யார் என்பதை குறித்து திட்டமாய் கடந்த 2வது பாகத்தில் பேசி முடித்தோம். ஆனால் இந்த 3வது பகுதியில் நாம் பார்க்க போகிறது என்னவென்றால், நான் பிந்தினவரும் தானே, எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. முந்தினவர் கிறிஸ்து, ஆனால் பிந்தினவர் என்று நாம் வேதத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்றும் சிருஷ்டிப்புக்கு ஆவியாயிருக்கிறவர், எலும்புகளும் மாம்சமும் இல்லாதவர், நாட்களின் துவக்கமும் முடிவும் இல்லாதவர், அதுபோல ஆவியாயிருக்கிறவர், ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவராய் இருக்கிறவர், தமக்குன்னு ஒரு ரூபத்தை முந்தி பிறப்பித்தார். அவர்தான் தேவன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறபடி சிருஷ்டிப்புக்குரியவராய் ஆவியானவர் தமக்குன்னு பிறப்பித்த தமது ரூபம், அந்த ரூபத்தை பிந்தினவராய் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அதனுடைய லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே எழுதுகிறார், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் மாம்சத்திலே மனுஷனாய் ஒரு கன்னிகையினிடத்தில் கற்பத்தில் உருவாகி பூமியில் ஒரு பிள்ளையாய் பிறந்து அவர் 33 வருட காலம் இந்த பூமியில் வாழ்ந்தார். அவர்தான் பிந்தினவர். முந்தி ஆவியாயிருக்கிறார், 2 கிறிஸ்துவாக தோற்றமெடுத்தார், 3 மனுஷனாக பிறந்தார். இவர்தான் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தார் என்றும், முடிவிலே வெளிப்படுத்தல் புஸ்தகம் அதனுடைய கடைசி அதிகாரத்தில் 20-21 வசனங்களை நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இங்கே கடைசியாக எழுதி முடிக்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆதியில் துவங்கினவர், முடிவில் அந்தத்தில் பிந்தினவராய் இங்கே எழுதப்படுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அதற்கு முந்தின வசனத்தில் எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசுவே வாரும். இங்கே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவானவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு குமாரனாய், மனுஷகுமாரனாய் இயேசுவானவர். இப்போ இயேசுவானவர் ஆக பிந்தினவராய் அவர் இந்த பூமியில் பிறந்து
பிந்தினவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவனுக்கு அநேகமான திட்டங்கள் இருக்கிறது. அதில் பிரதானமானது ஆவியாய் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிற, என்றென்றைக்கும் அழியாதவராயிருக்கிற, என்றென்றைக்கும் அழிவில்லாதவராய் இருக்கிற ஆவியானவர், ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவராய் இருக்கிறவர் இந்த சரீரத்தை மகிமைப்படுத்தி இந்த மகிமையின் சரீரத்தில் அவருக்கு வாசமாயிருக்க வேண்டும். இந்த மகிமையின் சரீரத்தை என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற, நித்திய காலமாய் வாழ்ந்திருக்கிற மகிமையின் சரீரமுடையதாய் தேவன் ஏற்படுத்தி அதில் தேவ ஆவியானவர் வாசமாயிருக்க வேண்டும். இதை குறித்து யாத்ராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். யாத்ராகம புஸ்தகம் அதனுடைய 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அங்கே சொல்லுகிறார், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. தேவனுக்கு வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று அங்கே அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் மனுஷர்களுக்கு நடுவில் தேவனுக்கு வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவர் ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டார். இரண்டாவதாக, தம்மோடு கூட வாசமாயிருக்கவும், தம்மை தொழுது கொண்டு தம்மை ஆராதித்து தமது வழியில் தம்மை சேவிக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை இந்த பூமியில் இருந்து ஏற்படுத்த வேண்டும், மனுஷர்களுக்கு நடுவில் இருந்து ஏற்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் திட்டமிட்டார். அப்படியிட்ட திட்டத்தை குறித்து சங்கீத புஸ்தகம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்றார். அப்படியானால் தேவன் இந்த பூமியிலிருந்து ஒரு சந்ததியை, தேவனை சேவிக்கிற ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருக்கிறார். அந்த திட்டத்தை குறித்து சங்கீதம் 110 எழுதியிருக்கிறத நாம் வாசிக்கிறோம். அதனுடைய 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாயிருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். தேவன் ஒரு யௌவன ஜனத்தை தம்மோடு இருக்க, தம்மை தொழுது கொள்ள, தம்மை ஆராதிக்க ஒரு கூட்டம் ஜனத்தை, ஒரு கூட்டம் யௌவன ஜனத்தை அவருக்கென்று பிறப்பிக்க அவர் திட்டமிட்டிருக்கிறார். திட்டமிட்டிருக்கிற மனுஷர்களுக்கு நடுவில் இருந்து தெரிந்து கொண்டு தேவன் பிரித்தெடுக்கிற அந்த மனுஷர்களுக்கு நடுவில் அவரையும் மனுஷனாய் விளங்க வேண்டும். அவரும் நித்திய காலம் வாழுகிற மகிமையின் சரீரமுடைய மனுஷனாய் விளங்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார். அவர்களுக்கு நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இந்த பூமியில் மனுஷன் தங்களுக்கு ஏற்றபடி தேவனுக்கென்று பரிசுத்தமான ஸ்தலத்தை ஏற்படுத்தி பார்த்தார்கள். ஆனால் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது. உடன்படிக்கை பெட்டியில் வாசமாயிருந்த தேவன் சலோமோனின் நாட்களில் தேவனுக்கு அந்த ஆலயம் கட்டி அந்த உடன்படிக்கை பெட்டி ஆலயத்துக்குள்ளாய் வைக்கப்பட்டு அங்கே தேவன் நியமித்த சில சட்டதிட்டங்களோடு கூடிய ஆலயத்தையும் கட்டி அதில் வாசமாயிருந்தார். அந்த உடன்படிக்கை பெட்டியும் போய்விட்டது, அந்த ஆலயமும் போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆனால் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற ஒரு ஆலயத்தை குறித்து தேவன் திட்டமிட்டிருந்தார். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற ஒரு ஆலயத்தை குறித்து தேவன் திட்டமிட்டிருந்தபடியால் பழைய திட்டங்கள் எல்லாம் உடைந்து போனது, பழைய திட்டங்கள் எல்லாம் நொறுங்கி போனது.
முதலாவது தேவனுக்கு வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலம், அது தேவனுக்கென்று ஒரு ஆலயம், அப்புறம் அவரை சேவிக்க ஒரு கூட்டம் ஜனம், தேவன் பரிசுத்தமாக்கி எடுக்கிற ஒரு கூட்டம் ஜனம். அதை குறித்து தான் சொல்லுகிறது, விடியற்கால கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் ஒரு யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆம், ஒரு யௌவன ஜனத்தை தேவன் பரப்பிக்கிறார். ஒரு யௌவன ஜனத்தை தேவன் பரப்பிக்கிறார். யௌவன ஜனத்தின் நடுவில் அவரும் மனுஷனை போல இருந்து ஆளுகை செய்ய போகிறார். அப்படி இருக்க இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிந்தினவராக காணப்படும் போது பிந்தினவருக்கும் தேவன் ஒரு விசேஷமான அனுபவத்தை வைத்திருக்கிறார். அந்த அனுபவம் என்ன? நாம் சங்கீத புஸ்தகங்களில் அங்குமிங்கும் பார்க்கும்போது ஒரு சில வார்த்தைகள் காணப்படக்கூடும். அதில் ஒன்று சங்கீத புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 3 நாம் வாசிக்கும்போது, சங்கீதம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 3 நாம் வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் என் மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவரை முடிச்சூட்டினேன். இது சங்கீதக்காரனாகிய தாவீது கிறிஸ்து பிறப்பை குறித்துள்ள ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளையே, அப்படி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இந்த கிறிஸ்து பிறப்புக்கு பின்பு தேவன் செய்ய இருக்கிற அந்த கிரியையே தேவனுக்கு முன்பாக தீர்க்கதரிசியை போல் இருக்கிறவருமாகிய தாவீது இந்த சங்கீதம் மூலமாய் நமக்கு உணர்த்துகிறார். அப்படி உணர்த்தி இந்த அனுபவம் பிற்பாடு நாம் வேதத்தில் பார்க்கும்போது, யோவான் சுவிசேஷத்தில் ஒரு சில பகுதிகளை நாம் எடுத்து பார்க்கும்போது, அங்கே இயேசுவானவருக்கு எப்படிப்பட்ட மகிமையை கொடுக்க போகிறார், அவர் எப்படிப்பட்ட மகிமையுடையவராய் விளங்கப் போகிறார் என்பதை குறித்து அங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய முன்னிருந்த அனுபவங்களை நாம் பார்க்கும்போது, யோவான் சுவிசேஷம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்தில் 62வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 6ஆம் அதிகாரம் அதனுடைய 62வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது சொல்லுகிறார், மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? மனுஷகுமாரன் முன்னிருந்த ஒரு மகிமை இருக்கிறது, முன் இருந்த ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு அவர் ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருப்பீர்கள் என்றாரே. அவர் முன்னிருந்த இடத்தை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்திலே கடந்து செல்லும் போது அதனுடைய 13வது வசனத்தில் எழுதப்படுகிறது, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்தில் இருந்து இறங்கினவர் பரலோகத்தில் இருக்கிறவராகிய மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்படியானா இந்த பரலோகத்தில் இருக்கிற இந்த மனுஷகுமாரன் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக யூதா கோத்திரத்தில் பிறந்தவராய் மனுஷர்களுக்கு நடுவில் வாசமாய் இருந்து 33 வருட காலம் வாழ்ந்து 3 வருட கால ஊழியத்தின் பாதையில் பார்க்கிற இந்த மனுஷகுமாரன் தான் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமானவராய் இருக்கிறார். இந்த மகிமைக்கு அவர் ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்றார்.
ஆனால் அங்கே ஏறி போகிறது மட்டும் இல்லை, அங்கே அவர் ஏறி போன பிற்பாடு இந்த மகிமையின் இந்த மாம்சத்தில் பிறந்த இந்த சரீரம் நமக்கு காட்சியளித்த 33 வருடக்கால மனுக்குலத்தின் நடுவில் காட்சியளித்த அந்த சரீரம் அந்த மகிமைக்கு ஏறி போகும்போது அங்கே சில விசேஷங்கள் நடைபெற வேண்டும். அதை குறித்து யோவான் சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்றார். ஆம், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். இந்த இயேசு கிறிஸ்து பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறாரே, அப்படி என்ன மகிமைப்படுத்துதல்? அந்த மகிமைப்படுத்துதலை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 37 வாசிக்கும் போது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மகிமைப்படாததினால், இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால், அப்போ இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்படுகிற ஒரு வேளை இருக்கிறது. மாம்ச சரீரத்தில் பிதாவே தேவனே என்றெல்லாம் கூப்பிட்டு கொண்டு மனுஷர்களுக்கு நடுவில் அவர் மனுஷனாகவே விளங்கச் செய்த அந்த சரீரத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வேளையை தேவன் நியமித்திருக்கிறார். அந்த மகிமைப்படுத்தப்படுகிற அந்த வேளைக்கு நேராய் அவர் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாய் இருக்கிறதற்கு. அப்படி அவசியமாய் இருக்கிறது. அப்படி அவசியமாய் இருக்கிற அந்த மகிமைப்படுத்தும் வேளையை குறித்து இயேசு கிறிஸ்து இதோ பிலிப்பியர் நிருபம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, எப்பொழுது இயேசுவானவர் மரித்து உயிர்த்து எழுந்தாரோ அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் சர்வ வல்லவர். அவர் தேவன் கர்த்தர் என்கிற அந்த தேவனுடைய மகிமையான நாமங்களுக்கு மேலான நாமமாய் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வார்த்தைக்கு ஆழத்தை நாம் இன்னும் ஆராய்ந்து பார்க்கும்போது 1 பேதுருவின் புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது, அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. பிதாவாக்கிய தேவனுடைய வலது பார்சம் இங்கே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வலது பார்சம், அதை குறித்து இனியொரு நாள் அந்த இடரலை நீக்குவதற்குரிய ஆலோசனையை இனியொரு நாள் கொடுக்கப்படும். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கிறது பிந்தினவராக தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல்
நான் வாசிக்கிறதான எபிரேய நிருபம் 2ஆம் அதிகாரம். ஏனென்றால் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, எபிரேயர் 2:10 நாம் வாசிக்கும்போது, ஏனென்றால் நமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினால் பூரணப்படுத்துகிறது. அவருக்கேற்றதாக இருந்தது. 9வது வசனத்தை கூட வாசிக்கும் போது சொல்லுகிறது, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சூட்டப்பட்டதை காண்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சூட்டப்பட்டதை காண்கிறோம். இப்பொழுது அந்த சரீரத்தை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சூட்டப்பட்டதாய். எப்படி முடிச்சூட்டப்பட்டது? சகலத்தையும், ஹல்லேலூயா, சகலத்தையும் அவருடைய கால்களின் கீழ், அவருடைய பாதங்களின் கீழ் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நாம் வேதத்தில் முழுமையாய் தேடி பார்க்கும்போது அநேக இடங்களில் இந்த சரீரத்தை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சூட்டி, எப்படி அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சூட்டப்பட்டார் என்கிறதே வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலும் மற்றும் பல இடங்களில் மறைந்திருக்கிற அந்த ரகசியத்தை கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்துள்ள பகுதியில் நாம் தியானிப்போம். இவ்வசனங்களால் தேவன் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.